சளி இருமலுக்கு ஒரு சூப்பரான மருந்துங்க. அதே மாதிரி உடம்பு வலிக்கு சூப்பரான மருந்து திப்பிலி மிளகு ரசம். இதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதை செய்கிறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 1.5 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் அதாவது 20 மிளகு ஆட் பண்ணிக்கிறேங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன். பாருங்கள், திப்பிலி இந்த குச்சி குச்சியாக இருக்கிறது வால்முறி, இது 2 எடுத்துருக்கேங்க. இப்போ இதையே ஆட் பண்ணிக்கிறேன். திப்பிலி வால்முறி இது 2ம் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க. பாருங்கள், ரசத்துக்கு இந்த பொடி நம்ம வறுக்கும் போதே அவ்வளோ ஒரு ஸ்மெல் வருது, சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கணுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை ஆற விட்டுடலாம். இப்போ அது சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு திப்பிலி மிளகு ரசத்துக்கு கரைச்சிக்கலாங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு கரைச்சிக்கலாங்க. அதுக்கு இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் இப்போ காட்டின புளியை நல்லா கரைச்சி விட்டு வடிகட்டி சேர்த்துக்கிறேங்க. இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி. உப்பு 1/2 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ கை வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், கை வச்சு நல்லா இந்த மாதிரி தக்காளியை கரைச்சி விட்டுக்கலாம். திப்பிலி மிளகு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதிலே கரைச்சி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ திப்பிலி மிளகு ரசத்துக்கு நம்ம கரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ரசத்துக்கு தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1/2 டீஸ்பூன். உளுந்து 1/4 டீஸ்பூன். பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். 3 பல் பூண்டு, நல்லா பெரிய பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஆயிலில். இப்போ இதெல்லாம் நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சமாக இந்த பாத்திரத்தை அலசிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரசத்துக்கு கரைக்கும் போதே உப்பு போட்டிருக்கனால இப்போ தேவையான அளவு போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள். இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா சுற்றியும் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். சுற்றி நுரக்கட்டி லேசாக கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிறத பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் வறுத்து வச்சதை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பொடி கொஞ்சம் நிறையாவே இருக்குங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரம் அதிகமாக வேணால் இதை அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் இதை 2ஆக பிரித்து இந்த ரசத்துக்கு கொஞ்சமும் மீதி இருக்கிறத நம்ம இன்னொரு டைம் ரசம் வைக்கும்போது ஆட் பண்ணிக்கலாங்க. திப்பிலி மிளகு ரசம் பாருங்கள், நல்லா சுற்றி நுரக்கட்டி லேசாக கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பொடி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த பொடி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது உடம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த கொரோனா பீரியடில் சளி, இருமல், உடல் வலி இது எல்லாத்துக்குமே இந்த திப்பிலி மிளகு ரசம் ரொம்பவே நல்லதுங்க. இந்த ரசத்தை அப்படியே சுடு சாதத்தில் நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. லேசாக இந்த அளவுக்கு கொதிச்சோடனே நம்ம பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான திப்பிலி மிளகு ரசம் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.